தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செமிஃபைனல் 2 அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சப்போட கம்ப்ளீட் ப்ரீ மேட்ச் அனலிஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ இங்கிலாந்து அண்ட் அர்ஜென்டினா ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேர்ல்டு கப்ல பார்த்து ரெண்டு பேர்த்துக்குமே டஃப்பாக தான் இருந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலாந்துக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் அர்ஜென்டினாவோட. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மேட்ச்லயுமே பதட்டத்துல தான் ஜெயிச்சு வர்றாங்க. இன்ஃபேக்ட் அர்ஜென்டினா அப்படிதான் வந்தாங்க. பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச்ல 3-1 ஜெயிச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு எட்ஜ் வந்து கிடைச்சது அர்ஜென்டினாக்கு. ஒரு ரெட் கார்டு வாங்கினால 2 கோல் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அதனால வந்தாங்க. ஓகே, ஆனா இங்கிலாந்து வந்து 90 மினிட்ஸ்லேயே ஜெயிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. மெக்சிகோ கூட எல்லாம் அவங்க பட்ட கஷ்டம் சத்தியமா 45 நிமிஷத்தை எப்படியா ஓட்டிடணுன்ற லெவலுக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு மேட்சுக்கு வரும்போது எனக்கு என்னமோ அர்ஜென்டினா கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து பூராமே வயசானவங்களா ஆட வச்சுட்டு விளையாண்ட டீமே விளையாட வைக்கிறாரு, சப்ஸ்டியூஷன் விளையாண்டவங்களே கொடுக்குறாரு, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணல. ஒருவேளை ஸ்கேலோனி வந்துட்டு செமிஃபைனல் ஃபைனலில் அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவாரா? இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏன்னா அவர் யூஸ் பண்ணாரா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிடணும். போன வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட குவார்டர் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் 16 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ் பண்ணாரு. செமிஃபைனல் சப்ஸ்டிட்யூட்ல வந்தவர் தான். ஆனா யூஸ் பண்ணி அவரை வந்து விளையாட வச்சாரு ஃபுல் மேட்ச்மே. அடுத்த மேட்ச்ல கோல் போட்டதுல இருந்து போலாந்து மேட்ச்ல இருந்து வரிசையா ஆடினாரு. என்ஜோ பெர்னாண்டஸ், மெக்காலிஸ்டர்லாம் கொஞ்சம் வரிசை ரெகுலரா ஆட ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா இந்த வருஷம் என்னன்னா விளையாண்ட டீமே வச்சு விளையாடுறாரு, பர்ஃபார்ம் பண்ணலனால மாத்த மாட்டேங்கிறாரு. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஒருவேளை அவருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் செமிஃபைனல் போயிடுவோம், செமிஃபைனல்ல நம்ம இந்த முக்கியமான பிளேயர்ஸ் இறக்கிடுவோம் அப்படிங்கறத அந்த ஐடியா வச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் பேட்டி கொடுத்ததுமே என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க தேவைப்பட்டுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அது வந்து சிச்சுவேஷன் ஏற்படும் போது நாங்க இது சீனியாரிட்டி வைஸ்ல நாங்க வந்து பண்றது கிடையாது, டீம் வந்து எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா டீபால்லாம் சீனியாரிட்டி வைஸ்ல தான் விளையாண்டு இருக்காரு. அவர் வந்து 2-3 மேட்சா சுத்தமா ஆடல. அவர் வந்து அவர் சைடு ரொம்ப வீக்கா இருக்கு. டீபால் மோசமா இருக்கிறனாலே மொலினா வந்து ரொம்ப மோசமா போயிடுது. அட்லீஸ்ட் டீபால் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணா கூட மொலினா சமாளிச்சிருவாரு. அந்த டீபால் வந்துட்டு ஃபேக்டர், பாஸும் கரெக்டா பண்ண மாட்டேங்குது, டிஃபென்ஸும் அவரால் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாதனால சுத்தமா அந்த இடம் வீக்கா இருக்குது. ஸோ அப்போ டீபாலை மாத்திட்டு சிமியோனே வர வாய்ப்பு இருக்கா? இதே நம்ம லெஃப்ட் விங்லாம் பார்த்தோம்னா அல்மாடா ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அல்மாடா ஆடினாரு. ஸோ இப்போ லெஃப்ட் விங் நிக்கோ கான்சாலஸ் அடிக்கடி வராரு லெஃப்ட் விங்ல. ஸோ அப்போ அவர் எடுத்து நிக்கோ பாஸ் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கா? அது ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது தென்படுதா? என்ன கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டாட் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா எல்லா இதுவும் ஜெயிச்சிருக்காங்க, கோப்பா அமெரிக்கா எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, வேர்ல்டு கப்பை எல்லாம் ஜெயிச்சு வர்றாங்க. இங்கிலாந்து ஒன்றுனா எல்லா ஃபைனல்ஸும் போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2018 செமிஃபைனல் போயிருக்காங்க, யூரோ 2 ஃபைனல் போயிருக்காங்க, போன வேர்ல்டு கப்பில் குவார்டர் ஃபைனல் போயிருக்காங்க. நல்லா அவங்களும் ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, ஆனால் அந்த சைடு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஸ்பெயினில் வந்து 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃப்ரான்ஸும் இது அர்ஜென்டினா இங்கிலாந்து எடுத்தால் 2 பேருமே வீக்காக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா அர்ஜென்டினா சைடில் வந்து ராட்ரிகோ டிபால் சைடு வீக் ஆகுது. இதை வந்து இங்கிலாந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்டன் மூலமா யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டனி கார்டன் ஸ்பீட் பண்ணி ஸ்கேலனி அத வந்து கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாரு. ஸ்கேலனி நோட் பண்ணாம இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா கார்டனும் சரி ரிஷி ஜேம்ஸ் ரெண்டு பேருமே வந்து பயங்கர குயிக்கா இருப்பாங்க, ட்ரிபிளிங் நல்லா பண்ணுவாங்கன்றது தெரியும். சோ கண்டிப்பா சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கேலனி அது பண்ணிரணும், இல்லனா ரிஸ்க், இல்லனா இவ்வளவு தூரம் ஃபார்மேஷன் கூட அப்படியே வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஆள மாத்துங்கன்ற. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆள மாத்துறது, ஃபார்மேஷன் நீங்க சிஸ்டம் அப்படியே வச்சுக்கோங்க, பிளேயர்ஸ மாத்துங்க. அப்ப ஃபார்வர்ட் டு பிளேயர்ஸ மாத்துனா வொர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது வேணா இந்த பிளேயர்ஸ்க்கு வேணா வொர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். பட் வேற பிளேயருக்கு, ஒரு நியூ பிளேயர் யங்ஸ்டரா கொண்டு வந்தா ஸ்பீட் இருக்கும், அவன்கிட்ட எனர்ஜி இருக்கும், ஸ்டாமினா இருக்கும். ஸோ அதனால கட்டுப்படுத்தலாம் இங்கிலாண்டை. ஸோ அந்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ ஹெட் டு ஹெட்னு எடுத்துக்கிட்டோம்னா 1986 இப்படிதான் வந்து செமிஃபைனல்ல வந்து மரடோனா ஆனாரு இங்கிலாந்து கூட. ஆமா, ஹேண்ட் ஆஃப் காட் அந்த கோல் வந்து ஃபேமஸான கோல் வந்து மரடோனா கையில அடிச்சாரு. பட் இருந்தாலும் ஹேண்ட் ஆஃப் கார்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே விஷயம். அதோட 2வது கோல் போடுவாரு, பெஸ்ட் எவர் கோல்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2-1 ஜெயிச்சு ஃபைனலுக்கு போவாங்க. 2-0 ஜெயிச்சு ஃபைனலுக்கு போவாங்க. 1986 வந்துட்டு வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்க அர்ஜென்டினா. அதே மாதிரி அதுக்கு அடுத்தும் 2 டைம் வந்து 98 ஆடி இருக்காங்க, அப்பயும் அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. ஆனா அதுக்கடுத்த ஒரு டைம் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிடும் செமிஃபைனல்ல. இந்த டைம் பார்க்கும்போது
அது யார் ஜெயிப்பாங்கன்னு சத்தியமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 டீமும் வீக்கா உள்ள வந்திருக்காங்க. அது 2 டீமே தோக்க முடியாது, அதான் பிரச்சனை. 2 டீம் கூட யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிச்சா ஆகணும். இங்கிலாந்து வீக்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்துக்கு ரைட் பேக்ல பிரச்சனை. கான்சா வந்துருவாரு. ஆமா, இன்ஜுரி பிரச்சனை இருக்கு. ரிஷி ஜேம்ஸ் கடைசி 10 நிமிஷம் தான் வந்தாரு. இப்ப கான்சா வந்து ரெட் கார்டு முடிஞ்சு அவர் திருப்பி வந்துருவாரு. ஆமா, அதுவும் கொஞ்சம் டிஃபென்ஸ்லயே உங்களுக்கு இன்ஜுரி இருக்கு. அது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இங்கிலாண்டோட 11ன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கான்சா வந்துருவாரு. இந்த சைடு ஜேம்ஸ் எப்படி ஆடுவாரு, ஓரெய்லி இல்ல ஜேம்ஸ் 2 பேரும் கண்டிப்பா மாத்தி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது இருக்கு. பட் சென்டர் பேக் எல்லாமே டெக்லான் ரைஸ் வந்துட்டு ஏதோ வைரஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்களே, அப்படியா? அப்ப என்னன்னா டெக்லான் ரைஸ் வரலனா ரிஸ்க் இருக்கு. ஏன்னா மெஸ்ஸியை மார்க் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சோ ரைஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். ரைஸ் இல்லனா யார் ஆட வைப்பாங்க? இப்ப ரைஸ் வந்து போன மேட்ச் இன்ஜுரின்னு போனாரு. அது போக வைரஸ் ஏதோ ஹிட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ நியூஸ் வந்தது. அது என்ன உண்மையான எனக்கு நான் இன்னும் பார்க்கல. சோ சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இங்கிலாந்து பெரும்பாலும் லாஸ் தான். டெக்லான் ரைஸ் ஆடலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டர்சன் அப்பப்ப மேல போயிருவாரு. நல்ல பிளேயர் தான். சப்போஸ் அப்ப மேலே கீழே விளையாடக்கூடிய பிளேயர். ரைட் சைடுல இருப்பாரு ஆண்டர்சன். சோ லெஃப்ட் சைடு தான் மெஸ்ஸி இருப்பாரு. மெஸ்ஸியை மார்க் பண்ணக்கூடிய ஆள் ரைஸ் தான், ஓடி மார்க் பண்ணக்கூடிய ஆளு. ஏன்னா டிஃபென்ஸ் இருந்தாலும் யாரு கை இருந்தாலும் சப்போர்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் தேவை மெஸ்ஸி இருக்கிற இடத்துல. த்ரூ பாஸை கட் பண்ணும், கிராஸை கட் பண்ணும், ஹைட் இருக்கு டெக்லான் ரைஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ரைஸ் தேவை. அவர் இல்லாம 2 ஆப்ஷன் இருக்கு. ஹெண்டர்சனும் ஏதோ விழுந்து இன்ஜுரி ஆயிட்டாரு, மைனும் இருக்காரு. ஆனா மைனும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ வந்து செமிஃபைனல்ல இறக்க முடியாது. ஸோ இங்கிலாந்துக்கு இந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. மற்றபடி அட்டாக்கிங்கு விங்கிங்கு எல்லாமே கார்டனு. அப்புறம் ரைட் விங்ல மேபி சாக்காவா இல்ல போன மேட்ச் நல்லா தான் ஆனாரு சாக்கா. சாக்காவே ஆட வச்சா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். லெஃப்ட் விங்ல எப்படி ஆண்டனி கார்டன் தான் இருப்பாரு. இங்கிலாந்துலயே ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது கண்டிப்பா ஜூட் பெல்லிங்ஹாம் தான். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா இருந்துட்டு 6 கோல் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் 6 கோல் அடிக்கிறக்கும் ஹாரி கேனும் பெல்லிங்கன் 2 பேரும் 6 கோல் அடிச்சிருக்காங்க. ஆனா பெல்லிங்கன் வந்துட்டு ரொம்ப அருமையா ட்ரிபிளிங்கா இருக்கட்டும், பொசிஷனிங் பண்றதா இருக்கட்டும், ஷாட் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் வந்து அருமையா விளையாண்டுருக்காரு. அந்த வேர்ல்டு கப் ஹெட்டிங் பண்றதா இருக்கட்டும். இல்ல இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்னன்னா பெல்லிங்ஹாம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல போட்டு இவரை கொண்டு வரலாம். இல்ல ஆனா அது ரிஸ்க் போட்டுட்டு இருக்காரு. நல்லா விளையாடுறாருங்கும்போது அவர் பண்ண மாட்டாங்க. அத வந்து பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன்னா ரைஸ் இல்லனா அது ஒரு தான் பெஸ்ட் ஆப்ஷன் மார்கன் ராஜ். ஆனா அது ரொம்ப ரிஸ்கியான ஆப்ஷன். இப்ப அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் வந்து மார்கன் ராஜஸ். ஆமா, மார்கன் ராஜஸ் ஆனா அவர் இன்னும் இந்த வேர்ல்ட் கப்ல பெருசா சப்ஸ்டிடியூஷனா தான் வந்து இன்னும் டைமே கிடைக்கல ஆடுறதுக்கு. அப்ப டைமே கிடைக்கல. அவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா ஜூட் பெல்லிங்கன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எடுத்தா அப்புறம் கோல் வராது. அட்லீஸ்ட் 2 கோல் வாங்கினா 2 கோல் போடணும். அந்த லெவலுக்கு நம்ம இருக்கணும். இப்ப கோலும் போடாம கோலும் இது பண்ணாம, ஏன்னா ஜூட் பெல்லிங்கன் இந்த வேர்ல்டு கப்ல அந்த பொசிஷன்ல ஆடல. சென்ட்ரல் டிஃபெண்டிங்ல வந்து அவர் ஆட கிடையாது. சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட்ல கண்டிப்பா அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாரி கேன் டாப் ஸ்ட்ரைக்கர் சூப்பர் ஆடி இருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. அதுவும் முக்கியமா இங்கிலாந்து வந்து டவுனா இருக்க சிச்சுவேஷன்ல எல்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காரு. அடிச்சாரு, அந்த ராக்கெட் கோல் ஒன்று அடிச்சாரு காங்கோ கூட. அதெல்லாம் முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஒரு கரெக்டாக எலிமினேட் ஆகிற சிச்சுவேஷனில் அவர் தான் வந்து காப்பாற்றிருக்காரு ஹாரி கேன். ஸோ அதனால இங்கிலாந்து டீம் வந்துட்டு மேபி இன்ஜுரினால கொஞ்சம் வீக் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா கம்ப்ளீட் 11 ஆடும்போது இங்கிலாந்து டீம் ஸ்ட்ராங் தான். அர்ஜென்டினா தான் வீக்குன்னு நம்ம சொல்லணும். அர்ஜென்டினா ரைட் சைடுல வீக்கா இருக்காங்க. பட் அர்ஜென்டினாவை ஏன் வந்து அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஏன்னா அவங்க வந்து மெஸ்ஸி கூட ஒரு எமோஷனலாவும் மென்டலாவும் கனெக்ட் ஆயிருக்காங்க. மெஸ்ஸிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அது ஒருத்தர் இல்ல, அந்த டீம்ல இருக்க 26 பேர் 25 பேர்னு சொல்றாங்க. மெஸ்ஸி தான் இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணும், அதுக்காக உயிரே விடுவேன். பிச்சில் உயிர் விட்டாலும் பரவாயில்ல, மெஸ்ஸி வந்து ஜெயிக்கணும் இந்த வேர்ல்டு கப் அவங்களுக்கு. ஸோ அதுக்காகவே வந்து நீங்க என்னதான் கோல் போட்டாலும் அவங்க திருப்பியும் பேக் வந்துதான் ஆவாங்க. ஸோ ஃபைட்டுங்கிறது அவங்க வீக்கா இருந்தாலுமே டஃப் கொடுத்துதான் ஆவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அர்ஜென்டினாவை அண்டர் ரேட்டட்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா டேஞ்சரு. எந்த டீமா இருந்தால் பிரான்ஸ் ஸ்பெயினா இருக்கட்டும், அண்டர் ரேட்டடு இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட கண்டிப்பா தோத்து போயிருவாங்க, டவுட்டே. அதனால மேக்சிமம் இங்கிலாண்டோ இல்ல ஸ்பெயினோ பிரான்ஸோ யாரா இருந்தாலும் அண்டர் ரேட்டடா எடுக்காம அர்ஜென்டினா பெரிய டீம்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அர்ஜென்டினா வீக்கு, இந்த சைடு வீக்கு, அதில் இப்படி போய் அடிச்சிடலாம் அப்படி போய் அடிச்சிடலாம்னா அதுக்கு ஸ்கேலனி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு, திடீர்னு யூஸ் பண்ணுவாரு. அதனால வந்துட்டு நம்ம வீக்கா இருக்கு டீபால் சைடு நம்ம பூந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அவர் வேற ஏதாவது டாக்டிக்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ அதனால அவ்வளோ சாதாரணமா அர்ஜென்டினா எடுத்துக்க முடியாது, அதுதான் வந்து நான் சொல்றேன்.
இதுல வந்துட்டு ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? இது கொஞ்சம் கம்மியான எனக்கு என்னமோ சேஃப் ஆடுவாங்கன்னு தோணுது இந்த மேட்ச். அந்த மேட்ச் ஸ்பீடா இருக்கும். பிரான்ஸ் ஸ்பெயின் மேட்ச் ஸ்பீடா இருக்கும். அவங்களோட ஸ்டைல்ல தான் ஆடுவாங்க. ஆனா இங்கிலாந்து அர்ஜென்டினா சேஃபா ஆடுவாங்க. எக்ஸ்ட்ரா டைம் போகுமோன்னு தோணுது. 1-1 டிரா தான் ஆகும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைம் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா டைம் போயிருமோன்னு தோணுது. பெனால்டி இல்ல பெனால்டில பாத்துக்கலாம். 2014 வேர்ல்டு கப் மாதிரி நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் நின்னு ஆயிட்டு சேஃபா விளையாண்டு இருப்பாங்க. அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினா வந்து டிரான்சிஷன், அதாவது டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் போற டிரான்சிஷன் ஆகட்டும், அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸ் வரும், ரெண்டுமே ஸ்லோவா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவான பில்டப், ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பெரிய அவசரம்லாம் பண்றது இல்ல. பட் ஆனா இங்கிலாந்து அப்படி இல்ல. டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக் டிரான்சிஷன் குயிக். அதே மாதிரி அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸ் டிரான்சிஷன் தேவைப்பட்டா குயிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு டீம். இதனால வந்துட்டு பட் நம்ம அர்ஜென்டினா 11 வந்து டீம் காம்பினேஷன் எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ அது ஈக்குவலா தான் இருக்கும்னு தோணுது. மேபி பெனால்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 1-1 இல்ல 2-2 அந்த மாதிரி வரும். மேபி எக்ஸ்ட்ரா டைம் கடைசி 15 நிமிஷம் அர்ஜென்டினா நல்லா ஆடி இருக்காங்க எல்லா மேட்ச்லயும். அதை வச்சு எக்ஸ்ட்ரா டைம்ல போனா அர்ஜென்டினா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம போன மேட்ச் வந்து ஆல்வரஸும் கோல் போட்டிருக்காரு, லவுட்டாரோ மார்டினஸும் கோல் போட்டிருக்காரு. அதாவது ஆல்வரஸ் அடிச்ச கோல் சாதா கோல் இல்ல. அதனால செம கான்பிடென்ட்டா இருப்பாங்க இந்த மேட்ச். கண்டிப்பா இங்கிலாந்து டிஃபென்ஸுக்கு பெரிய டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 90 மினிட்ஸ் கிட்ட இதே வந்து 120 மினிட்ஸ் கிட்ட வரும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா அர்ஜென்டினா ஜெயிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து லீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பயே டஃபா தான் இருக்கும். பட் இங்கிலாந்து டிஃபெண்ட் பண்றது நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. முதல்ல லீட் எடுத்து ஒரு 70-80 நிமிஷம் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு தட்டு தான். பட் இங்கிலாந்து டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினானால அந்த கம்பேக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் மேட்ச், பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம ஆடும்போது தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மேட்ச்ல கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த மேட்சோட நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம போடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.